ஹாய், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்து போகிற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த லட்டு பண்ணுறதுக்கு அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 கப் கடல மாவு. 1 கப் கடல மாவுக்கு எவ்வளோ அப்படின்னு நான் அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க பாகு காய்ச்சறதுக்கு. வீட்டில் கடல மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. கடல மாவை நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு கரைக்கிறோம்ல அந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அந்த மாதிரி கடல மாவு கரைச்சிக்கிறதுக்கு தண்ணி அளவுலாம் வேண்டாம். உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கரைச்சிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டதுக்கப்புறம் அதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பாவு எடுத்துடணும். பாகு எப்படி எடுக்கணும்னா சர்க்கரை எடுத்து இப்போ 1 கப் கடல மாவு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா 1 கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும். அதுவே ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சர்க்கரை இப்போ 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடல மாவு இருக்கு இல்லையா, அதில் பூந்தி ரெடி பண்ணிக்க போகிறோம். பூந்தி ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடேறினோடனே, எண்ணெய் ரொம்ப ஓவராக சூடாக்கிடாதீங்க. ஓரளவுக்கு ஒரு அரை தீயில் வச்சுட்டு பண்ணுங்கள். எண்ணெய் சூடேறினோடனே நீங்கள் பூந்தி போட அந்த கடலை மாவை ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டியால் மொண்டு ஊற்றுங்க. நீங்கள் தட்டி போட்டிங்கனாக்கா கரெக்டாக அந்த பபுள் மட்டும் வராமல் முத்தாக வராமல் பூந்தி எப்படி வரும்னாக்கா நல்லா வால் நிறையா வரும். அதனால் ரொம்ப தட்டி போடாமல் கரெக்டாக மாவு எடுத்து அப்படியே ஊற்றிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுவாக கீழே பூந்தி உதிரும். அந்த மாதிரி உதிருச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு பூந்தி ரவுண்டாக வரும். இதில் ரொம்ப பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா, பூந்தியை ரொம்ப முருகலாக ரொம்ப வேக விட்டு ரொம்ப முருக வச்சு எடுக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லட்டு பிடிக்கும்போது வராது, கிறிஸ்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது லட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு அரை பங்கு 3/4 பங்கு வெந்தாலே போதும். 3/4 பங்கு கூட வேண்டாம், ஒரு அரை பங்கு வெந்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த கிறிஸ்பாகக்கூடாது. அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே எடுத்துடணும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இந்த பூந்தியை எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நீங்கள் பாகு காய்ச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 1 கம்பி பதத்தில் அந்த பாகில் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த பாகில் ஊறட்டும். அதுக்கப்புறம் அதை வடித்து எடுத்து வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு ஒரு ஏனத்தில். இந்த மாதிரி ஒரு ஈடு பூந்தியாக போட்டு எடுத்து நீங்கள் பாகில் போட்டு அதையும் வடித்து வச்சுக்கோங்க. கடைசி ஈடு முடியும் போது அந்த இருக்க எல்லா பாகும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த எல்லா பாகும் உங்களுக்கு தீந்துடும். கரெக்டாக அதுக்கு யூட்டிலைஸ் ஆகிடும் எல்லாமே. இப்போ பூந்தியெல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா, நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கோங்க. வறுத்து அதையும் நம்ம இப்போ பூந்தி பாகில் போட்டு எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் இது கூட இந்த பூந்தி ஸ்வீட் பூந்தி பண்ணியிருக்கோம்ல, அதாவது சக்கரை பாகில் போட்டு வச்சுருக்கோம்ல பூந்தி, அதில் போட்டுருங்க, அந்த மிக்சரில் போட்டுருங்க. கல்கண்டு வேணும்னா ஆப்ஷனல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளரி விதை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு அந்த சக்கரை பாகுலேருந்து எடுத்து ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தி கடைசியாக சக்கரை பாகு ஃபுல்லாக தீர்ந்துருக்கும், அது ஒரு ஏனத்தில் வச்சுருக்கோம்ல, அதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒரு கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அதிலே நெய்யை முந்திரி திராட்சை வறுத்து போட்டிருக்கீங்கல்ல நெய், அந்த நெய்யும் ஃபுல்லாக அதிலே ஊற்றிடுவீங்க. அதனால் உங்களுக்கு திட்டமாக இருக்கும். நீங்கள் நெய்யை தொட்டுக்கிட்டு நெய்யை ஊற்றி பிடிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா அதிலே நம்ம நெய் ஊற்றியாச்சு. ஸோ அப்படியே பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது
10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடுத்து அந்த மூடி போட்டு மூடி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் கைக்கு எவ்வளோ சைஸ் வருதோ அந்த சைஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சின்னதாகவோ பெருசாகவோ பிடிச்சிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிலர் வந்து பூந்தியை கொஞ்சம் நசுக்கி விடுவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே சாஃப்டாக பூந்தி பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அப்படியே பிடிச்சிடலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இல்லை எங்களுக்கு நசுக்குனா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுனாக்கா கொஞ்சோண்டு நீங்கள் செஞ்ச பூந்திலேருந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி அதையும் இதில் போட்டு ஃபுல்லாக எடுத்து மிக்சியில் போட்டுறாதீங்க. சும்மா ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து பிடிச்சிருங்க. லட்டு சூப்பராக வரும். இதை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.